இன்னைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்குங்க பத்திரிகையில். எவையெல்லாம் கற்பனையோ அவையெல்லாம் பின்னால் கண்டுபிடிப்புகளாக மாறும். இதுதான் உண்மை. ஆழி செந்தில்நாதன் எழுதின கட்டுரை முடிஞ்சால் படிச்சு பாருங்க. எவையெல்லாம் கற்பனை பண்ணுறோமோ அவையெல்லாம் நடக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1856களில் வாழ்ந்த பிரெஞ்சு நாட்டினுடைய அறிஞர் அவர் தன்னுடைய கற்பனையாக எழுதிய கதைகளில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days, என் திசையும் சுற்றி வர 80 நாள். இது 855-56களில் எழுதப்படுது. அப்படி எழுதப்படுறப்ப 80 நாளில் உலகத்தை சுற்றி வர முடியுமா அப்படிங்கிறது தான் அதில் அந்த கதையினுடைய கற்பனை. நல்லா ஞாபகம். இந்த காலத்தில் தான் ரயில் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, உவேசா அவர்களுடைய என் சரித்திரம், உவே சாமிநாதையர்களுடைய என் சரித்திரத்தில் ஒரு அருமையான செய்தி இருக்கும். நான் என்னுடைய தாயார் வயிற்றில் இருக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு சன்னியாசி ஒரு அதிசயம் நிகழப்போகிறது என்று கத்திக்கொண்டே போவார். அந்த ஆண்டு நான் பிறந்தேன். என் தாயார் சொன்னார், அந்த சன்னியாசி சொன்ன அதிசயம் நீதான் என்று. இப்படி முடிச்சுட்டா வெறும் எழுத்தாளர். அடுத்த வரி சொல்கிறாரு, அந்த ஆண்டு தான் இந்தியாவுக்குள் ரயில் வந்தது அப்படின்னு எழுதுறார். அதுதான் அதிசயம். ஏன்னா மாடு இல்லாமல், குதிரை இல்லாமல், யானை இல்லாமல் ஒரு எந்திரம் வருதுன்னு சொன்னால் அது எப்படி இயங்குதுன்னு நமக்கு பெரிய ஆச்சரியம். ரயில் வந்ததை சொல்கிறார். அப்போ இந்த என் திசையும் சுற்றி வர 80 நாள்ங்கிற அந்த நாவல் அவர் எழுதின போது 80 நாளில் உலகத்தை சுற்றி வர முடியுமான்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தால் 22 மணி நேரம் ஆகும். 22 மணி நேரம். நான் போயிட்டு வந்திருக்கேன் பல முறை. இதெல்லாம் நீங்கள் நம்பித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. 22 மணி நேரம். அதில் இடையில இறங்கி மாறினோம்னா இன்னும் கூட ஆகும். 1 மணி நேரத்தில் அமெரிக்காவை சென்று அடையலாம் என்று யார் சொல்கிறா தெரியுங்களா? எலான் மாஸ்க் சொல்கிறாப்புல. எலான் மாஸ்க் 1 மணி நேரத்தில் அமெரிக்காவை சென்று அடைய முடியும். நமக்கு இப்போ நீங்கள் சொன்னால் சிரிப்பு தானே வரும். அவர் எங்கேயா சொல்லிட்டு போகிறாருங்க, விடுங்கன்னு. அப்படி விட முடியாது. ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இவரைத்தான் அரசியலில் முக்கியமான இடத்துல உட்கார வைக்கிறாரு. யார்? எலான் மாஸ்கை. ஏன்னா வேறு கிரகத்தில் மனுஷன் போய் இருக்கலாம்ங்கிற விஷயத்துக்கான திட்டத்தை அந்த ஆள் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பூமி போதுமான்னு நம்ம கேட்குறோம்ல, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்குறாங்கல்ல. இந்த பூமி போதுமா, பத்தாது, இன்னொரு இடம் வேணுமா, அதுக்கும் தயாராக இருக்கும். எலான் மாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்லங்கிறான். இதை முதல்ல எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரெஞ்சு நாட்டினுடைய எழுத்தாளர் அறிஞர் அவர் சொன்னார், எர்த் டு மூன் அப்படின்னு எழுதினார். பூமியிலிருந்து சந்திரனுக்கு. சரியாக அவர் எழுதி 120 வருஷத்துக்கு பிறகு 1969ஆம் ஆண்டு அப்போலோ 11 போய் அமெரிக்கர்கள் அந்த இதில் போய் காலை வச்சுட்டாங்க. அப்போ கற்பனை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு கைகூடும். அதனால தான் பாரதி சொல்கிறப்ப கூட எப்படி அப்படின்னா, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்படல் வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அது உண்மையும் கூட. அப்டேட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அவுடேட் ஆகிடுவோம். இதுதான் உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. இது பஞ்சு டைலாக சொன்னால் நீங்கள் கைதட்டுவீங்கன்னு நினச்சா நீங்கள் கம்முன்னு தான் உட்காந்துருக்கீங்க. யாராவது சினிமாவில் சொன்னால் மாத்திரம் அப்படி மெயிற்கும் தெரியுது உங்களுக்கு. இதே இது நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவது நம்ம எதையும் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு தயாராகாவிட்டால் எப்படி யோசிச்சு பாருங்க. 1960-62 எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் ஒரு ரேடியோ பெட்டி வாங்கிட்டு வர்றார். தெருவே வருது, அது என்னன்னு பார்க்க வந்து அதை வச்சு எங்கள் அம்மா அதுக்கு சூடங்காட்டி விபூதி வச்சு, யார் மார்க்கோனி கண்டுபிடிச்சதுக்கு விபூதி வச்சு அதுக்கு இதெல்லாம் போட்டு, அது போட்ட உடனே பாடின உடனே
எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. அப்படியே கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு உரையெல்லாம் போட்டு வச்சாச்சு. அதுக்கு கீழே ஒரு சின்ன எர்த்து இருக்கும், அதில் தண்ணி ஊற்றணும்லாம் சொல்லி வச்சுருந்தேன். நான் நினச்சேன் அவங்களுக்கு போது போட்டிருக்கு, அந்த பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு போது போட்டிருக்குன்னா அந்த வேலை எனக்கு. ஆனால் ரேடியோவை நான் தொட்டுறக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாமல் நான் தொட்டுட்டேன்னு வைங்க, குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. நீ ஏன் தொட்ட 8 வருஷம் கழிச்சு அது ரிப்பேர் ஆனாலும் இந்த பையன் அன்னைக்கு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் தொட்டான். நான் சின்ன பிள்ளையில ரேடியோ போட்டதே இல்லைங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, டெக்கு இருக்குது, லேப்டாப் இருக்குது, எல்லாம் இருக்குது. என் பேரம்பேத்தியை இன்னைக்கு தொட விட மாட்டேங்கிறாங்க. அதில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துடும். என்னை வைரஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், அன்னைக்கு என்னால் ரேடியோ போட முடியல, இன்றைக்கி என்னால் லேப்டாப் போட முடியல. முந்தியெல்லாம் செல்ஃபோனில் ஏதாவது இதானா யாராவது பெரியவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள் அப்படிம்போம். இப்போ நீங்கள் பெரியவங்கள்ட்ட கொடுத்து பார்க்க சொல்லுங்களேன், அழுதுக்கு கண்ணீர் விட்டுருவார் அவர் அப்படியே. ஏன்னா அவருக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, செல்லு வந்த நேரத்தில் வழக்கமாக அந்த மேடையில் பேச்சு ஆரம்பிக்க போவதால் அவர்களுடைய அந்த அலைபேசியை அணைத்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல. அந்நேரம் பார்த்து ஒருத்தருடைய செல்ஃபோனில் ஃபோன் வந்துருச்சுங்க, விநாயகனே வெப்பினையே அப்படின்னு சத்தம் போடுது. அது அவருக்கு அமத்த தெரியல. பக்கத்தாள்கிட்ட கொடுத்து அவர் ஐயோ என்று கடவுளை விட்டுருக்காட்டாரு. என் ஃபோன் வேறு ஃபோனு, இவர் இங்கிட்டு ஓடுறாரு அங்கிட்டு ஓடுறாரு, ஓடிட்டு கடைசியில் என்ன பண்ணுறீங்களா அதை கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அப்படியே நமக்கு தெரியல. இன்னைக்கு ஏதாவது சின்ன ரிப்பேராக இருந்தால் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகிட்ட கொடுங்க, 5 நிமிஷம் சரி பண்ணி கொடுக்குறான். ஏன் தெரியுமா? அவனுக்குரிய காலமாக இது இருக்கிறது. இது ஊடகத்துக்குரிய காலம். இந்த ஊடகத்தில் நாம் எதையாவது சாதித்து காட்டினா தான் தெரியும். இப்போ நம் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குற போதும் அதுக்கு ஏற்றபடியாக நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும். ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுத்துட்டு கீழே வர்றேன். தமிழ் மரபு வழி திருமணம் நான் நிறைய பண்ணி வைப்பேன். அப்படி வந்தபோது ஒருத்தர் வாயில் துண்டு வச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்காரு. என்னை பார்த்து வீட்டை அடகு வச்சுட்டீங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. எப்போ அப்படின்னு கேட்டேன். சீரியலில் சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல் வருதுல்ல, அதில் வீட்டை அடகு வச்சுட்டேன்னா நான் அந்த படத்தை வேற உங்கள் பையன் தூக்கிட்டு போயிட்டேன். ஓ சும்மாரு, அதுக்குள்ளே 2-3 ஒரு வீட்டை அடகு வச்சுட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க. அந்தாலும் சொல்கிறேன், கேட்காதீங்க. நாடகத்தை பார்த்து அழுகுதே அந்தாலும். உண்மையிலேயே கண்ணீர் வரமாட்டேங்குது. இந்தா அப்போ ஐயா அப்படி சொன்னார், திருமூலர் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், எல்லாம் பேசாமல் இருந்தோம். அது என்ன தெரியுங்களா, ஒரு வினாடி நமக்கு அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாவற்றையும் நம்ம ரசிக்கவும் பார்க்கவும் கற்றுக்கொண்டோம்னா அதில் எல்லாத்துலேயும் உள்ளே போய் என்னதான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டுங்க. சில பேர் டிவி பார்க்குறப்ப பார்த்துருக்கீங்களா, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, என்னன்னு தெரியாது, இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பான். இன்னும் சில பேர் என்ன பார்க்குறான்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் மனைவியை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போனான். என்னான்னு கேட்டார். இந்த அம்மா விடாமல் டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது. இது நோயே இல்லையேன்னு இருக்கார் அவர். டிவியை ஆஃப் பண்ணிட்டாலும் கரண்ட்டு போனாலும் லைட்டை பொருத்தி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி முத்திருச்சு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இதே தான் இவரும் கிரிக்கெட் விளையாடுறப்ப அது என்னானாலும் அதை அமர்த்தினாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் மாதிரி. அது இந்த அம்மா நாடகம் பார்க்குது, அவர் கிரிக்கெட் பார்க்குறாரு, அந்த பையக வீடியோ கேம்ஸ் பார்க்குறாங்க. மனுஷனை எவனும் பார்க்குறதில்ல. இப்போ நீங்கள் இந்த +2 படிக்கிற வீடுகளில் போய் பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டில் பையனை கூட்டு இல்லையான்னு கேட்டேன். அவங்க 2 பேரும் பதறாங்க. +2 படிக்கிறான், அதுக்கு என்ன, எங்கேயும் வரமாட்டான், யாரு கூடயும் பேச மாட்டான், யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் மூஞ்சிலையும் முழிக்காமல் போயிடுவேன், அவ்வளோதான். இதுக்கு தான் படிக்க வைக்கிறோமா? என்ன சொல்கிறது? இது என்ன வேணும் தெரியுங்களா, நல்லா அறிமுகம் பண்ணுவாங்க. யாராவது வந்தால் கூப்பிடுவாங்க, இங்கே வா இந்த வா, அவருக்கு வணக்கம் சொல்லு. யார் தெரியுமா அவரு? உனக்கு பெரியப்பா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கார். இன்னொருத்தர் வருவார், மாமா அவர் கலெக்டராக இருக்கிறாரு. இது எது தெரியுங்களா,
அந்த பிள்ளைக்கு மனசுக்குள்ள கலெக்டர், டாக்டர், என்ஜினியர், நீதிபதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வரணுங்க. நம்மளும் வரணுங்கிற மாதிரி வரணும். இன்றைக்கி நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு யார்ட்டையாவது அறிமுகம் பண்ணிருங்க பார்ப்போம். இங்கே வாடா பேசாமல். நான் பார்த்ததுங்க அமெரிக்காவில். அவர் நானும் அவரும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க வீட்டில். அப்போ அதை ஒருத்தர் திடீர்னு ஓடி வந்து எங்கள் 2 பேர்த்தையும் தாண்டிட்டு வீட்டுக்குள்ளே ஓடினான். நான் திருடனாக இருக்கும்னு நினச்சேன். நான் மாடிக்கு ஓடிட்டான். இவர் சிரிப்பிச்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு சத்தம் கேடுச்சு. ஏதோ அவன் வந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. அப்புறம் இறங்கி வந்தான். வர்ற போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று மாட்டிருக்கான், இங்கே ஒன்று மாட்டிருக்கான், காதில் ஒன்று மாட்டிருக்கான். நான் கூட ஐசியூவில் இருந்து வர்றான்னு நினச்சேன். நான் இந்த இதெல்லாம் போட்டிருப்போம்ல அது மாதிரி வந்தானா. இவர் தான் என் நண்பர். இவரை கொண்டு போய் நீ ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வா. அவன் இங்கிலீஷில் கத்துனா பாருங்க அவங்க அப்பாட்ட. ஓ நண்பரை நான் ஏன் கூப்பிட்டு போகணும்? எனக்கு அவருக்கு என்ன? அவன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு வஞ்சிருக்கான். வேறு என்னென்ன வஞ்சாலும் எனக்கு தெரில. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் 2 பேரும் வராட்டாலும் நான் போயிடுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்லா கவனிச்சுக்குங்க, எப்படி பிள்ளையை விளக்குறமோ அதுக்கேற்றபடி தான் பிள்ளை இருக்கும். அவன் கேட்குறேன்னா ஓ நண்பரால் எனக்கு என்ன லாபங்கிறான். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நாம் பிள்ளைகளை எப்படி சொல்லுவோம்? ரொம்ப அருமையாக நின்று கேட்குறவங்கள கூட உட்காந்துக்கலாமே வந்து வாங்க, உடனே வீட்டுக்கு போயிடாங்க. சாரி, சில பேர் ஏதாவது சொன்னோம்னா படக்குட்டு போன காது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து கேட்கலாம். தமிழில் தானே பேசுகிறோம், வேற என்ன புரியுது இல்லை? பேசுறதுலாம் புரியுது இல்லைங்களா? அவ்வளோதான். அப்போ நம்ம இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் நம்முடைய உறவுகள், நண்பர்கள், பிள்ளைகள் இவர்களோடு நம்ம நல்ல உறவாடுவதற்கு நாம் பயிற்சி எடுக்கணும். திருவள்ளுவர் 6 முறை ஒரு சொல்ல பயன்படுத்தியிருப்பார். 6 முறை ஒரு சொல்ல பயன்படுத்திப்பார். அப்படி ஒரு திருக்குறள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 6 தடவை வரக்கூடிய ஒரு திருக்குறள் என்னன்னு கேட்டால் ஒரு சின்ன குழு வேணால் சொல்லலாம். பற்றுக பற்றத்தான், பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஜென்மத்துக்கும் கேள்விப்பட்டதில்லை. உங்கள் முகத்தை பார்த்தோன்னே தெரியுது. அப்படியே கேள்விப்பட்டதால் நீங்கள் சாய்ஸில் விட்டுருப்பீங்கன்னு தோணுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு குரங்கு மரத்தில் ஏறுது, ஒரு மனுஷனும் மரத்தில் ஏறுறான். குரங்கு ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி தவும்? மனுஷன் ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி போவேன்? பாருங்கள், குரங்கு என்ன செய்யும் தெரியுமா? ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு இதை விடும், அதை பற்றும். விட்டு பற்றும் தன்மையுடையது குரங்கு. நம்மளை மனுஷன் ஒரு கொப்பில் உட்காந்து அந்த கொப்பை ஆட்டி பார்த்து அது தாங்கும்னு தெரிஞ்சால் தான் இதை விடுவேன். சரியா? அப்போ இவனுடைய குணம் பற்றி கொண்டு விடுவது, குரங்கினுடைய குணம் விட்டு விட்டு பற்றுவது. அதனால தான் திருவள்ளுவர் குரங்குக்கு திருக்குறள் எழுதலை, நமக்கு எழுதினார். அவரே பற்ற விடணும்னாலும் சொன்னார். ஆனால் எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு? பற்றுக, பிடிச்சிக்கப்பா. ஏன் தெரியுமா? எதையாவது கொடுக்குறோம்னு சொன்னால் தான் சில பேர் சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளை எழுப்புறப்ப கூட எப்படி எழுப்புன்னு தெரியுமா? இன்னைக்கு லீவாமலன்னு பேசிக்கிறணும், படக்கணுன்னு உட்காருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்னும் சில பேர் இதை சாப்பிட்டு படுத்துக்க படம் எந்திரிப்பா பல்லாருன்னு ஒரு போ பல்ல வழக்கு போ. அதை எழுப்புகிற முறை இதெல்லாம். பற்றுக வார்த்தையை பாருங்க. எதை கேள்வி கேட்போம்ல? பற்றற்றான் பற்றினை. எதுக்கு கேள்வி கேட்போம்ல? பற்றுக இன்னொருக்கு போடுறாரு, பற்று விடற்கு. உன்னுடைய பற்றுக்கள் எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால் பற்றுக்களை எல்லாம் விட்டவன் ஒருவன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய திருவடிகளை பற்றுக்கொள். அவ்வளோதாங்க. இது இந்த திருக்குறள்லாம் இருக்குது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம வாங்கிக்கக்கூடிய தன்மை இருந்தால் நம்ம ஜெயிச்சு காட்டிடலாங்க. படிக்கிறது சுவாரஸ்யம் மட்டும் இல்லைங்க, ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி எனக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வி அழகே அழகு, இதுதான் தலைப்பு. இது ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டோட கடைசி வரி. நான் எந்த பாட்டுன்னு கேட்க மாட்டேன், ஒன்றும் பயப்படாமல் இருங்க. இப்போ தான் ஒருத்தர் எந்திரிச்சு போகிறார், ஒரு மாதிரி ஒரு கவலையோடு போய்கிட்டு இருந்தார். இருக்கட்டும்.
நாலடியார்னு ஒரு நூல் இருக்கு தமிழ்ல. ஆலும் வேலும் பல்லுக்குருதி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஆலும் வேலும்னு என்னன்னா, ஆலங்குச்சியும் வேலம்பட்டையும் பல்லு விளக்குன்னா உறுதியாக இருக்குமா. இதை பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா தமிழாசிரியர், அவர் சொல்லுவார் வீட்டில் எப்படின்னா, உமிக்கருக்கு போட்டுங்க, அந்த உமியை இப்படி சுற்றி வச்சு அதில் நடுவில் ஒரு கங்கை போட்டுருவாங்க. விடிய கால வரைக்கும் கணிஞ்சு அதை எடுத்து எங்கள் அம்மா சளிச்சு வச்சாங்கன்னா அது பல்பொடி. சரியா? அதில் கொஞ்சம் உப்பு கலந்து கோம்பார் எங்கள் அப்பா. சொன்னது எப்போ? 1962. இப்போ ஒடியாந்து சமந்தா உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சமந்தா தானே? சரியாக சொல்கிறேன்னா? நான் சங்க இலக்கியம் பேசுவேன், சமந்தாவை பற்றியும் பேசுவேன். சரியா? உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்கல்ல. உப்பை போட்டு நாம் என்ன பண்ணோம்? அந்த உமியில் விளக்கணும். இதான் ப்ரஷ்ஷு. அது இதில் விளக்குறது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. நான் இன்னும் சொல்ல போனால், தினம் ஒரு புது பேஸ்ட்டை யூஸ் பண்ணவன் தமிழன் தானுங்க. அப்படி குச்சியை ஓடிப்பான், விளக்கிட்டு தூக்கி போட்டு போயிடுவான். சில பேர் வெள்ளி விழா கொண்டாடுறாங்க ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு. 25 வருஷம் எப்பா அப்போ நீ வெளியே சொல்லாமல் இருப்பா, எங்களுக்கு திக்கு திக்குங்குது. 25 வருஷமாக வழக்கு வாங்கி அதை வச்சு இல்லை. அப்போ பாருங்க, ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதினா, நாலுன்னா நாலடியாருங்க, இரண்டுன்னா திருக்குறள். 2 வரி கொண்ட திருக்குறளும் 4 வரி கொண்ட நாலடியாரும் அது எப்படிப்பட்டது என்றால் வாழ்க்கைக்கு உறுதியை தருவது. அதான் நினைச்சு வச்சுக்கோங்க. எப்போவும் எதை கேட்குற போதும் மனசுக்குள்ள மகிழ்ச்சியோடும் முகத்தில் ஒரு சந்தோஷத்தோடும் கேட்கணும். அது எதுக்காக தெரியுங்களா? அப்படி கேட்குறப்ப தான் நமக்கு அது பதிவாகுங்க. வாரியார் சாமி 4 மணி நேரம் பேசுவார். ஐயாவுக்கு தெரியும், கிருபானந்த வாரியார் சாமி 4 மணி நேரத்தில் சமையல் குறிப்பு சொல்வார், ஒரு பாட்டு பாடுவார், ஒரு தனியாக ஆவர்த்தனம் பண்ண விடுவார், ஒரு 10 நகைச்சுவை சொல்வார், புராண கதை அப்படியே மறக்காமல் அடிச்சு கொண்டு வருவார். இவ்வளவும் ஒரே ஆள் செஞ்சு காட்டுவார். அப்போ நம்ம அசைய விடாமல் இருப்பதற்காகத்தான் சில நேரங்களில் நகைச்சுவையை பயன்படுத்துகிறோம். இந்த நெல் இப்படி போடுற போது அந்த சாக்கை ஒரு குலுக்கிட்டு திரும்ப போடுவோம். எதுக்கு தெரியுமா? இன்னும் 2 பிடி சேர்த்து பிடிக்கும். அதுக்காகத்தான். இந்த நகைச்சுவை கூட எதுக்குன்னா, கொஞ்சம் மனசை அப்படி இனிமையாக்கும், இன்னும் கேட்கலாம் போல தோணும். சரி, எங்கே இருக்குது நகைச்சுவை? சில பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், எங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, சோகமான நேரத்தில் நகைச்சுவை ரசிக்க முடியுமா? நல்லா ரசிக்கலாம். இப்போ போன ஆண்டு நேரம் நவம்பர் டிசம்பரில் சென்னையில் பெருவெள்ளம் வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் நண்பர் அமெரிக்காவிலேருந்து வந்து அவர் கல்யாணத்தை வர வச்சுக்கிட்டார். அவருடைய 60ஆம் கல்யாணம். என்னை கட்டாயம் வரணும்ட்டார். நானும் போயிருந்தேன். வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டேன். என் மக வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீடு மேடவாக்கத்தில் இருக்குது. பேர் தான் மேடவாக்கம், அது பள்ளவாக்கம். தண்ணி அப்படி போகுது. நான் காரில் தான் போகிறேன். நானே ஒரு ஏழைக்கேற்ற இனோவா வச்சுருக்கேன். அது மிதக்குது அப்படியே. அவர் டிரைவர் படகு ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆகுமோன்னு தண்ணி கூடிக்கிட்டே போகுது ரோட்டில். நாங்கள் ஒன்றும் ஆற்றுக்குள்ளெல்லாம் போல. அதில் சில கணவன்மார்கள் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆமாம் நான் தண்ணியில் தான் இருக்கேன் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, ஆனால் தைரியமாக சொல்கிறாரு. இப்போ நான் மிதந்துக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ அந்நேரம் ஒருத்தர் மீம்ஸ் போடுறாங்க. எனக்கு என் சூழலையும் மறந்து நான் சிரிச்சிட்டேன். அதில் என்ன தெரியுமா இருந்துச்சு? வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து கழுத்தளவு தண்ணியில் ஒருத்தர் நிற்கிறான். அவன் சொல்கிறான், இந்த பிளாட்டு வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி விற்றாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க. நினச்சி பாருங்க. நானும் மிதந்துட்டு தானே இருக்கிறேன். அப்போ கூட எனக்கு அந்த கவலை வரல. என்னை ஒரு நிமிஷம் அப்படி மாற்றி போடுச்சு. எப்படிடா யோசிக்கிறீங்க? நம்ம சொல்கிறோம்ல, அது போல். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த நாலடியாருங்கிற நூலை
என்னுடைய தந்தையார் சொல்வார், 400 பாட்டு அடே படித்து வச்சுக்கிடா, திருக்குறள் 1330 படித்து வச்சுக்கிடா, முழுக்க மனப்பாடம் பண்ணுறா. மனப்பாடம் பண்ணி உலகத்தில் செத்தவனே கிடையாதுடா. இது எங்கள் அப்பா எனக்கு சொல்கிற வார்த்தை. மனப்பாடம் பண்ணி உலகத்தில் எவனும் செத்தது கிடையாதுடா. ஏன் தெரியுமா? அவர் கடைசி காலத்தில் வேலை பார்க்குறப்போது 1 ஆண்டு அவருக்கு பார்வை இல்லாமல் போச்சுங்க. ஆனால் அந்த பார்வை இல்லாமல் போகிறப்ப கூட அவர் வந்து எப்படி அந்தகக்கவி வீரராக முதலியார் பாடங்களை சொல்லுவாரோ அதுபோல் அந்த பார்வை இல்லாத அந்தக கவி முதுகுல, அவருடைய சட்டை இல்லாத முதுகுல இப்படி எழுதுறதை வச்சு எழுத்த உணர்ந்துக்கிட்டு வர்றான். என்னுடைய தந்தையார் வகுப்பு நடத்துகிறப்போ கையில் புத்தகமே இருக்காதுங்க. அந்த புத்தகம் இல்லாத போதும் கூட அவர் அவ்வளவு சொல்ல காரணம் என்னன்னா, அவர் தமிழ் சங்கத்தில் படித்தவர். அது பாலவனத்தஞ்சு மிந்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள் உருவாக்கிய 4ஆம் தமிழ் சங்கத்தில் தமிழ் படித்தவர். திருநாராயண ஐயங்கார், அதே போல் ராகவையங்கார், மூராகவையங்கார், ராகவையங்கார் இவங்ககிட்ட தமிழ் படித்தவர். அவ்வளவு மனப்பாடம் பண்ணணும் அப்படிப்பார். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு, அவர் அப்பா மட்டுமில்லை எனக்கு வாத்தியாரும் கூட. அதனால் என்னெல்லாம் ஆகும் தெரியுமா? வீட்லேயும் படிக்கலாம், வகுப்புலையும் படிக்கலாம். வீட்லேயும் மிதி வாங்கலாம், வகுப்புலேயும் அடி வாங்கலாம். அந்த காலத்துலலாம் அடிப்பாங்க வாத்தியார்கள், இப்போ எல்லாம் அடிக்க முடியாது. அடிக்க முடியாது மட்டும் இல்லை, லேசாக ஒத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி உடனே காவல்துறை வந்து வாத்தியாரை கூட்டு போயிடுது. அவர் ஒன்றுமே செய்யலை, ஒத்து பார்த்துருப்பார், அவ்வளோதான். எங்கள் அப்பாட்ட எப்படி தெரியுமா? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா கிளாஸு என்னை திருக்குறளை வாசிக்க சொல்கிறாரு. நான் வாசிக்கிறேன். ஊழையும் உப்பக்கங்காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர், இதுதான் திருக்குறள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விதியை கூட வெல்லும் ஆற்றல் உள்ளவர்கள் யார் என்றால் விடாமுயற்சி செய்பவர்கள். ஊழையும் உப்பக்கங்காண்பர் உழைவின்றி தாழாது விடாமுயற்சி செய்பவர்கள் விதியை வெல்லுவார்கள். இவ்வளவுதாங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொன்னார்ல, அதே தான். இந்த திருக்குறளை வாசிக்கணும். 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். இப்போ மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் அப்படி ஒன்றும் பிறக்கிறப்பே பெரிய ஞானிலாம் கிடையாது. புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம்ல, ஊழைங்கிறத ஊழையும்னு வாசிப்பிட்டேங்க. அப்படியே வந்து ஒரு அறை விட்டார் என்னைய எங்கள் அப்பா. எனக்கு என்ன கவலைன்னா, கோ எஜுகேஷன் கிளாஸ் அது. எல்லாரும் சிரிச்சு, அதில் வச்சலாங்கிற பிள்ளை விழுந்து விழுந்து சிரிச்சு. இன்னைக்கும் கூட எனக்கு அந்த வழி இருக்கு. இது எங்கள் வீட்டுக்கு தெரியாது, அது வேற விஷயம். இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? மற்றவங்க சிரிச்சதை காட்டில் அந்த பிள்ளை சிரிச்சது எனக்கு அப்படி வலிச்சிச்சு. அவன் ராமன்கிட்ட தோத்துட்டு வந்தபோது ராவணன் அப்படி வெக்கப்பட்டு வர்றான். அப்போ கூட அவன் மனசில் என்னன்னா, தேவர்கள் சிரிப்பார்கள், கவலை இல்லையா. வான் மண்ணும் எல்லாம் நகம், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லையா. சாணகி நகுவல் என்று நாணத்தால் சாமுகின்றான். தான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கமே ஒரு பொண்ணு, அவ இதை கேள்விப்பட்டா எப்படி கவலைப்படுவா, எப்படி சிரிப்பான்னு நினச்சி அவன் கவலைப்பட்டானா. சரி இருக்கட்டும், நான் அறை வாங்கினது சொன்னேன்ல, எதுக்குன்னா அந்த அறை விட்டதுனால தான். அந்த ஒரு அடி எங்கள் அப்பா இடம் கொடுத்தார்ல, அதனால தான் திருக்குறள் 2 அடி என் ஞாபகத்தில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 அடி தாங்க. 3 அடியால் உலகத்தை அளந்தவன் யாருன்னு கேட்டால் திருமால். மூவுலகம் ஈரடியால் முறை திறம்ப வகை பிடித்து தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியுடும் கான் புகுந்து. இளங்கோவடிகள் இதில் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தில் எப்படி உலகத்தை அளந்தாங்கிறத 3 அடியில் அளந்தான்னு சொல்கிறார். திருவள்ளுவர் 2 அடியில் அளக்கிறாருங்க. 2 அடி திருக்குறள், 4 அடி 4 அடியார். சரி, திருவள்ளுவர் ஒருத்தரே 1330 எழுதினார், சரியா? 4 அடியார் அப்படி இல்லை, 400 புலவர்கள். இதுக்கு ஒரு கதையே உண்டு. வடநாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட போது அங்கிருந்து பஞ்சம் பிழைக்க பாண்டி நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க சமண அறிஞர்கள். இங்கே இருந்தாங்க. அங்கே மழை பெஞ்சு செழித்த உடனே புறப்படுறாங்க. பாண்டிய மன்னனுக்கு அவங்கள அனுப்ப மனசு இல்லை. இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நீ மண்ணை விட மாட்டான், அதனால் நம்ம என்ன செய்வோம், ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான சமணர்கள் இரவோடு இரவாக கிளம்பி போயிட்டாங்க.
மறுநாள் மன்னனுக்கு செய்தி வந்தது, அவங்கவங்க ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, பூரா தூக்கி ஆற்றுல எறி அப்படின்னு சொன்னாங்க. ஆற்றுல தூக்கி போட்டாங்க. அதில் சில ஏடுகள் கரையேறி வந்தன. அப்படி வந்த ஏடுகள் 400 தொகுத்தார்கள். அதுதான் நாலடியார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த கதை ஏற்கனவே நமக்கு இருக்குது. திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் செய்த போது சமணர்களோடு போராடி இவர் போட்ட ஏடு ஆற்றை எழுத்து போச்சுங்கிறாங்க. அதான் புனல்வாதம். போனதோடு மட்டும் இல்லை, திருவேடகம்னு ஒரு ஊரில் தான் அந்த ஏடை போய் அந்த பாண்டிய மன்னனுடைய அமைச்சர் போய் எடுத்துகிட்டு வர்றார். அதில் வர்ற பாட்டு தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆடினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குகத்தி ஆழ்க தீயதெல்லாம் மரம் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அந்த பாட்டு தான் அது. ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன்? கூன்பாண்டியன் நிமிர்ந்தது அந்த பாட்டினால தான். இப்போ பாருங்க, அந்த திருஞான சம்பந்தர் போட்ட ஏடு எதிர்த்து போச்சுன்னு ஒரு கதையை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கதை இங்கே சமணர்கள் சொல்கிறாங்க. சரி, சமணர்கள் போட்ட ஏடெல்லாம் என்னாச்சு? அது அப்படியே ஆற்று வழியை போய் திருப்பாச்சேத்திங்கிற ஒரு இடத்துல சேர்ந்துட்டான். திருப்பா சேர்ந்த இடம் திருப்பாச்சேத்தி. இது நம்ம தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? திருப்பாச்சி அருவான்கிட்டு இருக்கோம். அது அருவா இல்லை, அது பாட்டு. அது போய் சேர்ந்த இடம். இந்த 400 பாட்டு இருக்கு இல்லைங்களா, இதை அந்த காலத்தில் பாடியவர், தொகுத்தவர், தொகுப்பித்தவர் அப்படிம்பாங்க. ஒருத்தரை பாட வைக்கணும். பாட வைக்கிறதுக்கு அரசன் உதவி செய்வார், செல்வந்தர்கள் உதவி செய்வாங்க. எப்படி கம்பனுக்கு ஒரு சடையப்பு வள்ளல் கிடைத்ததால் தான் நமக்கு கம்பராமாயணம் கிடைத்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. குலோத்துங்க மன்னன் செஞ்சிருக்க முடியாதா? செய்யலையே. குலோத்துங்க மன்னன் செய்யலை, கம்பனுக்கு சடையப்பு வள்ளல் செஞ்சார். அதனால தான் 1000 பாட்டுக்கு ஒருக்க அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வந்தார். யார்? கம்பர். அதுவும் அவர் ஊர் எப்படிப்பட்ட ஊர், எப்படிப்பட்ட கொடைவள்ளல்னு சொல்லுவார் தெரியுமா? அந்த சடையப்பு வள்ளல்ல அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். அவங்க ஊர் எப்படிப்பட்டதா? அந்த ஊர் அவ்வளவு செழுமையான ஊராம். எரும மாடு குளத்தில் குளிக்க போகுமா, வெறா மீன் வந்து முட்டுமா அதனுடைய மடியில், கண்ணு குட்டியாக்கும் நினச்சி வீடு வரைக்கும் பால் அப்படியே பொழிஞ்சிக்கிட்டே போகுமா. பால் சுரப்பது வேறு, கறப்பது வேறு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரப்பதுன்னா என்ன அர்த்தம்? தானே பொங்கி வரணும். மோட்டெருமை வாவி புக்கு. மோட்டெருமைன்னா அந்த மாடு, எரும மாடு. மோட்டெருமை வாவினா குளம். மோட்டெருமை வாவி புக்கு முட்டுவரால் கன்று என்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே. நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். இதாங்க சடையப்பொருளை பற்றி சொல்கிற வார்த்தை. இப்போ நான் இந்த தலைப்பில் கடைசி வரி இந்த பாட்டு. இந்த பாட்டு முழுமையும் சொல்லிட்டோம்னா பேச்சு முடிஞ்சு போகும். ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஏன்னா எப்போவுமே நான் பேச வர்றப்ப கேட்டுட்டு தான் வருவேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு. அது எதுக்கு தெரியுங்களா? அது எதுக்குன்னா, ஒரு சின்ன கிராமத்துக்கு நான் பேச போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார். இப்படி கேட்கப்படாதியா, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. உங்கள் இதில் தலையிடலை, எங்களுக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் நான் என்ன வேலையை தவிர ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கே இருந்து கேட்டால் தாங்க பேச முடியும். இப்போ என்ன சங்கடம் தெரியுங்களா? பல நேரங்களில் நீங்கள் கைதட்டுறதில் சிரிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? டிவியாக பார்த்து பழக்கப்பட்டீங்களா? டிவியை பார்த்து கைதட்டுறீங்களா? சிரிச்சிருக்கீங்களா? மல்லாக்கப்படுத்து பார்க்குறோம். ஒரு வீட்டில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டார், இவனை எப்படிமா பிடிச்சிங்க? அந்த வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கு, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்னுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கிட்டே அப்போ பிடிச்சோம். அந்நேரம் வரைக்கும் அவன் இங்கிட்டு போயிருக்கான், அங்கிட்டு போயிருக்கான், ஒன்றும் தெரியலை. இப்போ டிவியாக பார்த்து பார்த்து என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் அப்படியே எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் இப்போ நீங்கள் சிரிக்கணும் ப்ராக்கெட், இப்போ நீங்கள் கை தட்டணும் ப்ராக்கெட். இந்த இப்போ இதில் சிரிப்பு அப்படின்னு போடுவாங்கள்ல, பத்திரிகைலாம் பார்த்துருக்கீங்கள, இந்த நேரத்தில் கை தட்டினார்கள், இந்த நேரத்தில் சிரிப்பார்கள். இன்னொரு கொடுமை என்னன்னா, டிவியில் தேவையில்லாததுக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி
எடுத்து போட்டு விட்டுறாங்க. ஒருத்தர் வந்து வணக்கம்ங்கிறார், எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. முட்டாளுகளா? வணக்கத்துக்கு எவனா சிரிப்பானா? இல்லை. என்னன்னா சிரிக்கிறத போட்டு விட்டுறது. அப்போ உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாமல் போயிருக்கேன். சரி, இப்போ நான் சொன்ன பாட்டு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வகுப்பில் பாடம் நடத்துகிறப்ப சில நேரங்களில் கேள்வி கேட்க சொல்லி நாங்கள் சொல்லுவோம், இல்லைன்னா நாங்களே கேள்வி கேட்போம். கேள்வி மாணவர்கள் கேட்டாங்கன்னா எங்களுக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. அப்படி கேட்கணும். மேல்நாடுகளில் எப்போவுமே 1 மணி நேரம் வகுப்புன்னு வச்சுக்கோங்களேன், 40 நிமிஷம் தான் வகுப்புங்க, 20 நிமிஷம் இன்ட்ராக்ஷன், கேள்வி பதில். இப்போ நம்ம ஊரில் அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். மேல்நாடுகளில் உண்டு, பேச்சாளர் பேசி முடிச்சோடனே நன்றி வணக்கம்னு போக முடியாது, 20 நிமிஷம் கேள்வி பதில் இருக்குது. அது நம்ம ஊருக்கு வந்தால் இவ்வளவு நல்லாயிருக்கும். பல பேர் வேலையை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே கேள்வி கேட்பாங்க. போகாத, கேட்கணுங்க. கேட்டலும் கிளத்தலும் அப்படிங்கிறாங்க. கேட்டால் தான் நமக்கு ஒரு பதில் சொல்ல முடியும். கேள்வி கேட்டால் சிலருக்கு பயமாக வேறு இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அதனால தான் பாடம் நடத்தி முடிச்சுட்டு சில பேர் ஃபார்மாலிட்டி, எனி கொஸ்டின்ஸ் அப்படிம்பாங்க. பாடம் நடத்தி முடிச்சு எனி கொஸ்டின்ஸ், எல்லாம் புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து எனி டவுட் அப்படின்னு கேட்பார் அவர். எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? நோ டவுட். நீங்களும் சொல்லியிருக்கீங்க. எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட்டு. ஒரு மண்ணும் புரியலைன்னாலும் நோ டவுட்டு. அதில் சில சமயம் தெரியாத கேள்வியை கேட்டால் பயங்கர கோவம் வந்துடும் வாத்தியார்களுக்கு. எந்திரி, உன் நம்பர் என்ன, உன் நம்பர் என்ன? ஒன்றே நான் கேட்கல சார், இவன் தான் கேட்க சொன்னேன். அவ்வளோ நட்போடு இருப்பாங்க. இன்னும் சில பேர் கேள்வி கேட்டால் சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுவாங்க. சில வாத்தியாருக்கு, உன்னை நான் தானே சேர்த்து விட்டேன், யோசிச்சு பாரு, அந்த நன்றி கூட உனக்கு இல்லையா? சார் ஒன்றும் இல்லை சார், அவன் அழுதுருவான், சார் இந்த தாயை போய் கேள்வி கேட்டமே அப்படின்னு. இதில் இன்னும் சில பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார். ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டோம்னா தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கேள்வி கேட்டவொன்னா பாராட்டுவார். அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி, நீ இந்த கேள்வியை கேட்பேன்னு நான் நினச்சேனப்பா, குட் கொஸ்டின், உட்காரு. பக்கத்தில் இருக்க கேட்பேன், அதனால் பதில் சொல்லாட்டி போகிறான்டா, நல்ல மனுஷன். பதில் சொல்லாமல் நல்ல பேர் வாங்க முடியுமா? ஆனால் இதை நாங்கள் தினம் செய்ய முடியாது. தினம் செஞ்சால் என்ன ஆகும்? குட் கொஸ்டின், குட் கொஸ்டின் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு பேர் இருந்தால் குட் கொஸ்டின் போது பாரு, அப்படி பேர் வச்சு விட்ருவோம், பேர் வச்சு விட்ருவான். சரி, கேள்வி கேட்குற போது கூட்டத்தில் கேள்வி கேட்டால் எப்படி, அதே விஷயத்தை வகுப்பில் கேள்வி கேட்டால் எப்படி? இப்போ கூட்டத்தில் கேள்வி கேட்ட போது அதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம், சொல்லணும், அதுதான் ஒரு முக்கியம். ஒரு செய்தி மாத்திரம் சொல்கிறேன். அமெரிக்காவில் எடிசன் ஒரு இடம், எடிசன் பிறந்த இடம் இல்லை, அவர் பல்பு கண்டுபிடிச்ச இடம். இன்றைக்கும் அங்கே ஒரு பெரிய ஒரு தூண் வச்சு அதில் அந்த பல்பு வச்சுருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில், அங்கே இருக்கக்கூடிய இதில் மாலை நேரத்தில் என்னை பேசுகிறதுக்கு அழைச்சிருக்காங்க. அப்போ நான் பேச ஆரம்பித்து பேசி முடிச்சுட்டேன். இப்போ தாங்க முக்கியமான ஒரு விஷயம், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், என்னுடைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னென்னா, கேள்வி கேட்கலான்னு சொன்ன உடனே ஒருத்தர் எழுந்திரிச்சாருங்க. அவர் என்ன எப்படி இருந்தார்னா, அவர் சாதாரண ஒரு பனியன் போட்டிருந்தார், இது பத்திரம் போட்டிருந்தார், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தார், காலில் பாத்ரூம் செப்பல் போட்டிருந்தார், ஒரு மாதிரி தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருந்தது, ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு. அது சொல்கிறாரு, இப்போ நீங்கள் பேசி முடிச்சிங்க, தமிழ் படிக்கணும், தமிழ் அதாக்கும் இதாக்கும்லாம் சொன்னீங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், இலக்கியமோ தமிழோ எதுக்கு படிக்கணும்? சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, நான் படித்ததில்லை. இன்றைக்கி நான் என்ன சம்பளம் வாங்குறேன் தெரியுமா? பில்கேட்ஸ் கம்பெனியில் 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன். எதுக்கு இலக்கியம் படிக்கணும், எதுக்கு படிக்கணும்? இந்த கேள்விக்கு என்ன சொல்லுவீங்க? நன்றி வணக்கம் சொல்லிட்டு போக முடியுமா? கேள்வி பாருங்கள், 15 லட்சம் சம்பளம் வாங்குறேன், நான் தமிழ் படித்ததில்லை, செத்தா போயிட்டு ஏன் படிக்கணும்? சரி, இது இப்போ சில பேர் கூட
என்ன கோபமாக கேட்குறாங்க மாதிரி நினச்சாங்க. நான் சொன்னேன், நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் எதுக்கு இலக்கியம் படிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். என்ன அப்படின்னா, எங்கள் ஊர் சோழவந்தான் என்ன அறிமுகம் பண்ணுறப்போ சங்கர்ராம் சொன்னார், சோழவந்தான் தெங்கரை டிஆர் மகாலிங்கம் வடகரை. நான் பேச ஆரம்பித்த காலம் அப்படின்னா, என்னுடைய தந்தையார் கோயிலில் போய் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பேசுவார். அவருக்கு உடல்நலம் இல்லாதப்போ நான் போய் பேசுவேன். பேசிட்டு வந்த காலம், கல்லூரி பேராசிரியர் வந்த காலம். அப்போ அங்கேருந்த ஒரு குழுவினர், அவங்க மொத்தமாக கூட்டு வழிபாடு பண்ணுற குழுவினர் என்ன பண்ணாங்க, என்னை நம்ம ஒரு பக்கத்து ஊரில் போய் ஒரு வீட்டில் பேசணும், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த ஊர் பண்ணையார் பெரிய கோடீஸ்வரர். நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முதல்ல, இங்கே வச்சுக்கோங்க. பண்ணையார் கோடீஸ்வரர். அவர் வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு. அவருடைய மகள் தவறிட்டாங்க. இதனால் என்னன்னு கேட்டால், ஒரு மாதம் அவர் யார்த்தையும் பேசுறதில்ல, சாப்பிட்றது கூட அதிகம் இல்லை. இதனால் என்ன நஷ்டம்னா, தர்ம காரியங்கள் நின்று போகுது, நல்ல செயல்கள் நின்று போகுது. அவரை போய் பார்க்க முடியல, பேச முடியல, மனங்கலங்கி போயிருக்கார். இப்போ நம்ம போடுவோங்க, நாங்கள் கூட்டு வழிபாடு பண்ணுவோம், நீங்கள் பேசணும். நல்லா கவனிச்சுங்க. நான் இப்போ போய் சிரிக்க சிரிக்க பேசி அவரை குழுங்க சிரிக்க அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. நான் போன உடனே பார்த்தேன், ஒரு படம் வச்சுருக்காங்க, பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கார். அது மாலை போட்டிருக்காரு அந்த படத்துக்கு. தெரிஞ்சுக்கிட்டேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா, 40 வருஷத்துக்கு முதல்லையே அவருடைய பிள்ளைகள் மருத்துவம் படிச்சிருக்காங்க. மகன், மகள், மருமகன் எல்லாரும், மருமகள் எல்லாமே டாக்டர்ஸ். 4 கார் வீட்டில். இதில் அவருடைய கடைசி பொண்ணு, அந்த கடைசி பொண்ணுக்கு வயசு 18 வயசு, திருமணம் ஆகணும். ஆனால் அது உடல் நலம் இல்லாத பிள்ளை. ஒரு நாள் எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க, எல்லா காரையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ இவரும் அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு திடீர்னு உடல் நலம் இல்லாமல் போய் ஃபிட்ஸ் வந்துருச்சு. இவர் கதறாரு, கத்துறாரு, வேலைக்காரங்களை கூப்பிட்றாரு, டெலிஃபோன் அப்போல்லாம் லேண்ட்லைன் இது பண்ணுறாரு, எதுவும் நடக்கலை. அப்படியே கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளையினுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்போ ஃப்ரீஸ் ஆகிறார், உறைஞ்சி போகிறார். உறைஞ்சவர் யார்த்தையும் பேசலை. என்ன தெரியுமா அவருக்கு, என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு அப்படியே கல்லாயிட்டார். இப்போ தான் நான் பேசணும். போய் நான் பேச ஆரம்பித்தேன். எங்கேருந்து எடுத்தேன்னா, எங்கள் அப்பாட்ட படித்த வில்லி பாரதத்தில் 13ஆம் நாள் போர் சருக்கத்தை எடுத்தேன். 18 நாள் யுத்தம் நடந்தது, 13ஆம் போர் சருக்கம். அபிமன்யுனுடைய அந்த பெருமையை கூறுற பகுதி அதுதான். அந்த காலத்துலலாம் இந்த 13ஆம் நாள் போர் சருக்கத்தை மட்டும் தனியாக ஒரு 2 நாள் பேசலாங்க, அப்படி இருக்கும். அர்ஜுனனுடைய மகன் அவன் தான் அவங்க அம்மா வயிற்றில் இருந்தபோது கதை கேட்டவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கதை கேட்டவன் சக்கரவீரத்துக்குள்ளே போக தெரியும், வர தெரியாது. அப்படி அவன் உள்ளே போன போது அவனை சுற்றி விளைச்சி அடிக்கிறாங்க. ஏறத்தால எல்லாரும் அதர்ம யுத்தம் புரிஞ்சுது. அன்னைக்கு ஒரு நாள் தாங்க. பீஷ்மர் 10ஆம் நாளே போய் படுத்துட்டாரு. யார் யார் சேர்ந்து அடிக்கிறாங்க தெரியுங்களா? துரோணர், கிருபர், அதே போல் மற்றும் இருக்கக்கூடிய துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், எல்லாருமா சேர்ந்து 10ஆம் நாள் போருக்கு வந்துட்டான். கர்ணன் அடி 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 அடி. அவன் ஒரு ஆள் அத்தனை பேருக்கு பதில் சொல்கிற மாதிரி சண்டை போடுறான். எல்லாத்தையும் சண்டை போட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கப்ப அவனுடைய ஒவ்வொரு இதையும் அப்படியே வீழ்த்துறாங்க. தேர் போனது, பறி போனது, சிலை போனது சிறுவன். தேர் போனது, பரினா குதிரை, தேர் போனது, பறி போனது, சிலைன்னா வில்லு, சிலை போனது சிறுவன், எல்லாம் போச்சு. அப்படியே என்ன பண்ணுறான், தேர் சக்கரத்தை தூக்கி அடிக்கிறான். அந்த நேரத்தில் அவருடைய கைகளை வெட்டி வீழ்த்துறாங்க. அப்போ பார்த்து என்ன பண்ணால், சயத்ரதன்கிறவன் வேகமாக
இதை வச்சு அடி, ஒரே அடியில் அந்த சின்ன பிள்ளைய அவனை ஒரே அடியில் வீழ்த்திட்டாங்க. வீழ்த்தினா விழுந்து கிடக்கிறான் அபிமன்யு. ஏன் அர்ஜுனே வரல அப்படின்னா, அன்னைக்கு இது நடக்கும்னு தெரிஞ்சு அர்ஜுனனை கூப்பிட்டு போயிட்டார் கிருஷ்ணன். பாரத கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ விழுந்து கிடக்கக்கூடிய அவனுடைய உடலை பார்த்து கவிக்கூற்றாக வில்லிபுத்தூரார் ஒன்று சொல்கிறார். கவிக்கூற்றுன்னு தெரியுங்களா? பாடம் முடிஞ்ச உடனே டைரக்டர் பேசுவார், பார்த்துருக்கீங்களா? பாத்திரங்கள் பேசாத போது கவிஞன் பேசுவான். பாஞ்சாலி சபதத்தில் எந்த இடத்துல பாரதி பேசுவார் தெரியுமா? அவன் நாட்டை வச்சு ஆடுறப்ப கோவம் வந்து பேசுவாருங்க. கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திலத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திருந்தான், சீச்சி சிறிய செய்கை செய்தான், நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார், காட்டும் உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்களேனும் நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை, ஓரம் செய்திடாமே உலகத் துயிர்கள் கொண்டிடாமே, சோரம் செய்திடாமே பிறரை துயரில் ஆழ்த்திடாமே, ஊரையாளும் முறைமை உலகில் ஒரு புறத்தும் இல்லை, சாரமற்ற வார்த்தை மேலே சரி சொல்லுகின்றோம்னு கோபத்தில் கொந்தளிச்ச பாரதி திருப்பி கரைக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துல பாரதி பேசுவான். இங்கே வில்லிபுத்தூரார் பேசுகிறாருங்க. என்ன பேசுகிறா தெரியுமா? இந்த விழுந்து கிடக்கிறானே அபிமன்யு, இவங்க மாமா யார் தெரியுமா? உலகத்தையே காப்பாற்ற போகிறேன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இவங்க மாமா. இவங்க அப்பா யார் தெரியுமா? வில்லுக்கு விஷயன் என்று பெயர் பெற்ற அர்ஜுனன். இவங்க பெரியப்பா யார் தெரியுமா? 1000 யானை பலம் கொண்ட பீமன். இவங்க தாத்தா யார் தெரியுமா? இந்திரலோகத்துக்கு அதிபதி. அப்ப கடவுளே மாமாவாக இருந்தும், பீமன் பெரியப்பனாக இருந்தும், இந்திரன் தாத்தாவாக இருந்தும், அர்ஜுனனே தந்தையாக இருந்தும் கூட இங்கே ஒருவன் மரணமடைந்து கீழே கிடக்கிறான் என்று சொன்னால் உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது என்று அந்த பாட்டு தொடங்குங்க. மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன், மற்ற 1 கோடி அன்பர்கள் நண்பாய் வந்தும், சேயனாம் அபிமன்யு செயத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு, ஆயனால் அபிநயை வெல்லும் வகை யார் வல்லாரோ. இதாங்க பாட்டு. முதல்ல நான் பொருள் சொல்லிட்டேன். இதை அங்கே அமெரிக்காவில் பேசினேன். இதை ஏன் பேசுனேன் தெரியுமா? இந்த பாட்டை நான் சொல்லி முடிச்சோடனே அந்த 1 மாதம் பேசாத அந்த பணக்காரர் என்ன பண்ணாருனாங்க, எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க. கையை பிடிச்சிட்டு கண்ணீர் அப்படி வருது. தேம்பிக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன பாட்டை கேட்டேன், அன்றைக்கி நான் என்ன நினச்சேன் தெரியுமா? என் மகன் இருந்திருக்கலாமோ, என் மகன் இருந்திருக்கலாமோ, ஒரு கார் இருந்திருக்கலாமோ, ஒரு டாக்டர் இருந்திருக்கலாமோ, ஒரு மருந்து வாங்கி வச்சுருக்கலாமோ, இதெல்லாம் இல்லாததுனால தானே என் பிள்ளை போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் இத்தனை நாளாக யார்த்தையும் பேசாமல் இருந்தேன். ஆனால் அபிமன்யுக்கே அந்த கதிங்கிற போது என் பிள்ளை என்னங்க பெரிய ஆளாக போகுது என்று அந்த பேச முடியாத மனிதரை பேச வைத்த பாட்டு இலக்கியத்திலிருந்து வருகிறதுன்னு நான் சொல்லிவிட்டு இந்த கேள்வி கேட்டார்ல 15 லட்சம் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இலக்கியத்தை படிப்பது சம்பாதிப்பதற்காக இல்லை, உயிருக்காக நீங்கள் படிக்கிறீர்கள், வாழ்க்கைக்காக. நீங்கள் படிக்கிறது எதுக்காக? ப்ரமோஷனுக்காகவா? இல்லை, உங்களுடைய உயிருக்காக. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொன்னால் உயிருக்காக படிக்கணும். இந்த உடம்புக்குள்ளே வந்துருக்கக்கூடிய உயிருக்காக படிக்கணும். சரி, இந்த கேள்வி இலக்கியத்துக்காக. இதே மாதிரி கேள்வியை ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்குது. என்ன நடத்துகிறேன்? நாளடியார் நடத்துகிறேன். கல்வி எப்படிப்பட்டது? உலகத்தில் எது அழகு, எது அழகு? பியூட்டி பார்லர் போயிட்டு வரதா அழகு? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பியூட்டி பார்லர் வாசலில் போட்டுத்தானா, இங்கிருந்து வெளிவரும் பெண்கள் கையை ஆட்டாதீர்கள், இங்கிருந்து வெளியே வருகிற பெண்களை பொறுத்து கையை ஆட்டாதீர்கள், ஒருவேளை அது உங்கள் பாட்டியாக கூட இருக்கலாம். அப்படி மேக்கப் போட்டு விடுவாங்களா? ஏன்னா நம்ம வாட்டுக்கு அது பின்னாடியே போய் என்ன அழகு அப்படின்னு பார்த்தா பாட்டி. பாட்டி இல்லை, பாட்டி. இப்போ அழகு எதுன்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம்? இன்னைக்கு கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு அழகி போட்டியில் பிரபஞ்ச அழகியை தேர்ந்தெடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க. பிரபஞ்ச அழகி
சரி இருக்கட்டும். நாலடியார் எழுதின சமண முனிவர்கள் எப்படி சொல்கிறாங்க, எது அழகு என்றால் முடியே அழகாக வச்சுக்கிறது அழகா? ஒரு கேள்வி. சுருட்ட முடியா, ஹர்லிங் ஹேரா அப்படி வச்சுக்கிறது அழகா? ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைங்க. இப்போ இளைஞர்கள் முடிவெட்டுறதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. பல பேர் கீரிப்பிள்ளை மண்டையோடையே அலைகிறாங்க அப்படியே. அதுவும் அவங்க அந்த பியூட்டி பார்லருக்குள்ளே போகிறப்பயே முடியை தொற்றாத வெட்டிடாத, அப்புறம் எதுக்கு வந்தாங்க? மத்தியான சாப்பாடை போடுவார் அவர். தொடக்கூடாதான் வெட்டக்கூடாதான், ஏதோ நடக்குது, இருக்கட்டும். அது இல்லை அழகு, உன்னுடைய தலைமுடி இல்லை அழகு. அப்புறம் என்ன, நீ போடுற ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த லேசாக கரை வச்சு அப்படி சைடில் இது போட்டு அந்த ட்ரெஸ்ஸு, அது இல்லை அழகு. அப்புறம் மஞ்சள் பூசி அப்புறம் அந்த பவுடர் போட்டு அது இல்லை அழகு. அப்புறம் எதாண்டா அழகு? நமக்கு இப்படி கேட்க அழுகியாக வருது. போட்ட மேக்கப்பெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கக்கூடாது. எது அழகுன்னா, நல்ல நூல்களை கற்று நடுநிலைமை தவறாமல் வாழ வேண்டும் என்று எது கற்றுக் கொடுக்கிறதோ அந்த கல்வி அழகுதான் உலகத்தில் அழகு. குஞ்சி அழகும், குஞ்சினா முடி, குஞ்சி அழகும், கொடுந்தானை கோட்டழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சத்து நல்ல யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. இந்த பாட்டை நடத்தி முடிச்சேங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எம்ஏ செகண்ட் இயர் எந்திரிச்சு கேட்குது, இந்த குஞ்சி அழகு சொன்னீங்க சரி, இந்த கரை வச்ச பார்டர் போட்ட வேட்டி சட்டை சொன்னீங்க சரி, மஞ்சள் அழகுன்னு சொன்னீங்களே, ஆம்பளையே மஞ்சள் பூசுவாங்களா? உயிரே போயிடுச்சுங்க. ஏன்னா சிலபஸில் இல்லை இதெல்லாம். நம்ம சொல்லுவோம்ல, ஒன்று யார் பிள்ளை கேள்வி கேட்க சொல்கிறா அப்படின்னு சொல்லுவோம்ல. என்ன பண்ணுறது? மஞ்சள் அழகும் அழகல்லைன்னா ஆம்பளை மஞ்சள் பூச மாட்டானே. பெண்கள் இருந்தாங்களா? கேள்வி. பெண்கள், கல்வி கற்ற பெண்கள் இருந்தார்களா? என்ன செய்யறது? சமணர்கள் வேறு சொல்லி, சமணர்களுக்கு பெண்கள் ஆகாது தெரியுமா உங்களுக்கு? சமணர்களை பொறுத்த மட்டில் ஒரு பெண் சொர்க்கலோகத்தை அடைய வேண்டுமென்றால் அவள் மறுபிறப்பில் ஆணாக பிறந்துதான் அடைய முடியுங்கிறான். அது அவன் மேலே விடுங்க, அதை பற்றி விட்டுருங்க. இங்கே வாங்க. இந்த பொண்ணு இப்படி கேட்டவுடனே மஞ்சள் அழகும்னு அழகல்லன்னு சொல்கிறாங்களே ஐயா, ஆண்கள் மஞ்சள் பூசுவாங்களா? உடனே நான் என்ன பண்ணேன், சரி பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேராசிரியர் தோப்பா அவர்கள், தெரியும், பரமசிவம் அவர்கள், அறியப்படாத தமிழகம் கேள்விப்பட்டிருக்கீங்கள, எத்தனையோ தெய்வங்களும் சமூக மரபுகளும் எழுதுறல. 12 ஆண்டு காலம் அவரோட நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். 1986 98 வரைக்கும். அவர் கடவுள் நம்பிக்கை அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு கோயிலை விட மாட்டேன். நாங்கள் 2 பேரும் 12 ஆண்டு காலம் பயணப்பட்டிருக்கோம். என்ன, அவரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என்னை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஒரு தடவை மதுரையில் இந்த திண்டுக்கல் ரோட்டில் ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு. வழக்கப்படி நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தேன். அவர் வெளியே ஒரு சிகரெட் குடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார். சாமி கும்பிட்டிங்களான்னு கேட்டார். அந்த முருகனுக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லையே, பார்க்கலையே. அந்த முருகன் இடுப்பில் ஒரு கத்தி வச்சுருக்கார்ல, அது கட்டாயமாக நாயக்கர் காலமாக தான் இருக்கணும். பாண்டியர் காலத்தில் இந்த குருவாள் கிடையாது. அப்புறம் அந்த முருகனுடைய தலைக்கு மேலே கொஞ்சம் இருங்க, நான் ஜாமி முருகனா கல்வெட்டு படிப்பேனா. போனால் முருகா எல்லாத்தையும் காப்பாற்றேன்னு இப்படி தானே பேசுவோம். கல்வெட்டு இதெல்லாம் பார்க்க தெரியுமா எனக்கு? அப்படின்னா கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஒன்றும் இல்லைங்க. அவர் சொன்னார், இல்லைன்னு சொல்ல தம்பி, இருந்தால் நல்லது தானே அப்படின்னார். இவ்வளோ தாங்க அவர் எனக்கு சொன்னது. இல்லைன்னு சொல்லலை. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? தசாவதாரத்தில் அசின்கிட்ட கமல் சொல்லுவார், தெரியுதா? இப்போ ஞாபகம் வந்துருக்குமே லேசா. அசின் ஒன்றே டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாங்க. அந்த அவர் அவங்க கேட்பாங்க, அப்படி நீங்கள் என்ன கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், இல்லைன்னு யார் சொன்னால் இருந்தால் நல்லது தானே சொல்லிவிட்டு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களுக்கு
தோப்பா அவர்கள் சொன்ன இந்த செய்தியை தான் நான் இந்த படத்தில் வச்சேன். என்ன ஒரு நேர்மை பாருங்கள். கமலஹாசன் எனக்கு நண்பர், சொன்னால் நம்புறீங்களோ இல்லையோ, நம்பித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ கூட நான் ஃபோனில் போட்டு அவரை கூப்பிடுவேன். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும். நான் மதுரையில் ஒரு தடவை என்னை அவர் ஃபோனில் கூப்பிட்டாரு. நான் 2 வீலரில் போயிட்டு இருந்தேன், ஓரமாட்டு பண்ணிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சிரிச்சு பேசினேன். அதை ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு வந்து என்கிட்ட யார்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்டார். நான் அந்த இதை ஆஃப் பண்ணி இது பண்ணிக்கிட்டு கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். கமலஹாசன்ட்ட ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே? நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே இருக்க நம்ப மாட்டேங்கிறாங்க, விடுங்க, உண்மையை சொன்னால் அப்படித்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், என்ன கேட்குறேன், இந்த பொண்ணு மஞ்சள் அழகும் அழகில்லன்னு கேட்டுப்பிடிச்சி சமணர்களில் கல்வி கற்ற பெண்கள் இருந்தாங்களா? ஆமாம், சமணர்கள் துறவத்தான் வலியுறுத்துவாங்க. நல்லா இங்கே வச்சுங்க, பௌத்தமும் சமணமும் துறவு வாழ்க்கையைத்தான் உயர்வாக சொல்லுச்சு. அதனால தான் பக்தி இயக்கத்தில் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார் தெரியுமா? பூரா பேரும் ஜாமியாரை போயிட்டா எப்படா பிள்ளை பிறக்கும்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணினல் நகுதுரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாலோடு பெருந்தகை இருந்ததே. சிவபெருமான் அந்த உமையம்மையோடு இருப்பதைப் போல நீ உன் வாழ்க்கையில் துணையை தேடிக்கொள், அப்போதுதான் வாரிசுகள் தோன்றும், இந்த உலகம் இயங்கும்னு அவன் எங்கே விட்டானோ அங்கே எடுத்தாருங்க திருஞான சம்பந்தர். அதுதான் முக்கியமானது சொன்னார். சமண துறவிகள் இருந்தாங்க. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. எதில் சிலப்பதிகாரத்தில் கவுந்தேடிகளை போல, சரியா அப்படின்னு கேட்டேன். கரெக்டாக சொல்கிறீங்க. கவுந்தேடிகள் வர்றாங்கல்ல, யார்? கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி போகிற போது கூட வரக்கூடிய அந்த துறவி, பெண் துறவி யாருன்னு கேட்டால் அந்த சமண துறவி தான். சிலப்பதிகாரம்லாம் நேரம் இருந்தால் தயவு செஞ்சு படிங்க, இல்லைன்னா யூடியூப்பில் நான் சித்திரை கிழமைன்னு பேசியிருக்கேன், அதையாவது கேளுங்க. ஏன் படிக்க சொல்கிறேன் தெரியுமா? இந்த 3 பேர் மதுரைக்கு வந்தாங்கல்ல, வர்ற வழியில் ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே அவங்க 2 பேர்த்து இருக்க சொல்லிட்டு இவன் காலை கடன் கழிக்க போகிறாங்க. அந்த காட்டில் ஒரு அணங்கு உண்டா. அணங்குன்னா என்னென்னா பேய், ஏன் வச்சுக்கோங்க. அணங்குகொள் ஆய்மயில்களோ கணங்குளை மாதர்கள் மாலும் என் நெஞ்சே, காமத்பாலில் முதல் திருக்குறள். தேவதைன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த வன தேவதை அது பேய் ரூபத்தில் வரும். அந்த பேய் என்ன செய்யுமா, ஆளுகளை அடித்து சாப்பிட்றப்ப அவங்களுக்கு பிடிச்ச அந்த உருவத்தில் வருமா. எப்படி சூர்படகை அழகான பெண்ணு மாதிரி பஞ்சி ஒளிர் விஞ்சி ஒளிர் பல்லவ மணங்க செஞ்சவிய கஞ்சனிகள் சீரடியில் ஆகின்னு வரல, அது மாதிரி இந்த பேய் நம்ம யாரை விரும்புகிறோமோ அந்த ரூபத்தில் வருமா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, அந்த பேய் அவங்க அப்பா மாதிரி கூட்டு போயிடுச்சு, அவங்க மாமா சாக்லேட் வாங்கி கொடுப்பார்ல அவர் மாதிரி கூட்டு போயிடுச்சு சொல்கிறோம்ல. நம்ம யாரை மனசுக்குள்ளே விரும்புகிறோமோ அந்த ரூபத்தில் வருமா. இப்போ கோவலம் போடானா இப்போ அந்த பேய் வருது. எங்கே நீங்கள் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த பேய் அவனுக்கு பிடிச்ச ஆள் மாதிரி வந்திருக்கு. அவனுக்கு பிடிச்ச ஆள் யார்? மாதவி. கண்ணகி ஒரு ஆள் கூட சொல்ல மாட்டீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணகியும் இல்லை மாதவியும் இல்லை. மாதவியினுடைய தோழி வடிவத்தில் வந்ததான். புரியுதா? இந்த பையன் அந்த பிள்ளையும் பார்த்து வச்சிருந்திருக்கான். பேய்க்கு தெரிஞ்சிருக்கு. இது எதுக்கு தெரியுங்களா சொல்ல வர்றது? அது வந்த உடனே இவன் ஒரு மந்திரம் சபிக்கிறான். அந்த பேய் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு அவன் காலில் விட்டு விழுந்து வணங்கி இந்த செய்தியை கவுந்தலிகளிடம் தெரிவிக்காதேங்கிறான். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இது மாதிரியான செயலை செய்த 2 பேரை, அந்த களி மக்கள்னு சொல்லக்கூடிய குடிச்சிட்டு வந்து ஆடின 2 பேரை நரிகளாக நாய்களாக போன்னு சாபம் கொடுத்தவாவ எனக்கு அவள் சாபம் கொடுத்துடக்கூடாது என்று சொல்லிட்டு அந்த பேய் மறைந்தது. எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? மனிதர்களுடைய மனத்தை பிடிச்சி காட்டுறது எதுன்னு கேட்டால் எக்ஸ்ரே கருவி அதெல்லாம் இல்லைங்க. இலக்கியவாதி கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க யாருக்கு என்ன புரியும். அதனால் பாரதி மற்றவங்க எல்லாத்த காட்டிலையும்
இளங்கோவடிகளை தாங்க விடாமல் பாராட்டிக்கிட்டே இருப்பார். கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஒரு இடமா. 2வது இடம் சேரன் தம்பி சிலம்பு இசைத்ததும் 2வது இடம். 3வது இடம் எந்த இடத்துல என்றால் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. பாருங்க, இப்போ கவுந்தியடிகள் சமணத்தில் இருக்காங்க, சரியா? பௌத்தத்தில் யார் இருக்கா? பௌத்தத்தில் யார் தெரியுமா? மணிமேகலை. யார் மக? மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மணிமேகலை. அவள் பௌத்த துறவி ஆயிட்டான். அவள் ஆகலைங்க. கோவலன் வெற்றுண்டு செத்தான்னு தெரிஞ்ச உடனே பாகுபலி 2ஆம் பாகம் மாதிரி மணிமேகலை தான் இரட்டை காப்பியங்களில் 2வது பகுதி, சிலப்பதிகாரத்திலும் 2வது பகுதி. அவள் என்ன பண்ணுறா? பிள்ளையை கொண்டு போய் பௌத்த மடத்தில் சேர்த்துடுறாங்க. அரவணடிகள் அங்கே ஒருத்தர் வருவார். எப்படி இதில் கவுந்தியடிகள் சமணத்துக்கு வர்றாங்களோ அதில் அவர் பௌத்தத்துக்கு வருவார். அவர் நிலையாமை பற்றிலாம் சொல்வார். பற்றின் பற்றிடம் குற்றக்கொள்களும் அவளைக்கவளை கையார் அழுங்கள்னு சொல்லி உடம்பை பற்றியெல்லாம் பேசக்கூடிய அந்த செய்தியெல்லாம் அதில் வரும். இப்போ இந்த பெண்ணு அவ மணிமேகலை பௌத்த துறவி ஆயிட்டா. அப்போ பௌத்தத்திலே பெண் துறவி இருக்காங்க, சமணத்தில் பெண் துறவி இருக்காங்க, சைவத்தில் இருக்காங்களா? இருக்காங்க. யார் என்றால் திருநாவுக்கரசருடைய சகோதரியாகிய திலகவதியார் தாய் தந்தையர் இறந்த பிறகு எப்போ இறக்குறாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு இது நிச்சயம் பண்ணுறாங்க. கலிப்பகையார் என்கின்ற ஒரு தளபதி, பல்லவ மன்னனுடைய தளபதி, யுத்தத்துக்கு போன இடத்துல அவர் இறந்து போயிட்டார். நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை இறந்து போயிட்டாருன்னு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. தம்பி வெறுத்து போய் சமணத்தில் போய் சேர்ந்துடுறாரு. இப்போ அந்த பெண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருவதிகை என்கின்ற திருவீரட்டான தளத்திலே உள்ள தளத்திலே சென்று தன்னை அங்கே இருக்கக்கூடிய சைவ அடியாராக மாற்றிக்கொள்ளுகிறார். செய்தியை பார்த்தீங்களா? அப்போ அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுவது என்ன என்றால், மஞ்சள் அழகு என்றால் அந்த பெண்கள் அந்த துறவிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்றால், இவையெல்லாம் அழகில்லை, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. படித்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் பெருமையும் வேறு யாருக்குங்க இருக்குது? நினச்சி பாருங்கள். அதுக்காகத்தானே படிக்க சொல்கிறோம். அப்பாவுக்கான கடமையை சொல்கிறப்ப அவையத்து முந்தி இருப்ப செயல் தான் அப்பாவுடைய கடமைங்கிறார் திருவள்ளுவர். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும் சொல். இப்படிப்பட்ட பிள்ளையை பெறதுக்கு இவங்க அப்பா என்ன தவம் பண்ணாருன்னு சொல்லி இந்த உலகம் சொல்லுமாறு செய்வது பிள்ளையோட கடமை. இப்படிப்பட்ட பிள்ளைய படிக்க வச்சு முன்னாடி கொண்டு உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலாக மாற்றுவது தந்தையினுடைய கடமை. கல்வி தான் நம்ம எல்லாவற்றையும் தருங்க, வேறு எதுவும் இல்லை. அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வச்சுக்கோங்களேன், பார்வையற்ற ஒருவர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தார். வர்ற பஸ்ஸெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில, நம்பர் தெரியல. பக்கத்து ஆள்கிட்ட கேட்குறாரு, அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு, இந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்லாமல் போயிடுறாங்க. இவர் பக்கத்தில் இன்னொருத்தரும் இதே கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காரு, ஐயா இந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது. இந்த பார்வை இல்லாதவர் நினச்சாரு நம்மளை மாதிரி இவருக்கு கண்ணு தெரியாது போல் இருக்கு, அவரோட போய் சேர்ந்து நின்றுக்குருவோம், அவர் ஏறுறப்ப சேர்ந்து ஏறிடுவோம். ஒன்று மெதுவாக போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா என்னைய மாதிரி உங்களுக்கும் கண்ணு தெரியாதான்னு கேட்டார். அவர் உடனே வருத்தத்தோடு சொன்னார், ஐயா கண்ணு தெரியுயா, எனக்கு படிக்க தெரியாதியா, எனக்கு படிக்க தெரியாதனால எந்த பஸ் வந்தாலும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியலையா, தெரியுதா? கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இந்த கண்ணு படித்தா தான் கண்ணா, இல்லாட்டி புண்ணா. எவ்வளவு எளிமையான வார்த்தை பாருங்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து படிங்க. ஒரு பாட்டையோ ஒரு செய்தியோ கேட்குற போது அதில் ஒரு புதிய செய்தி நமக்கு கிடச்சுன்னா அதை அப்படி உள்வாங்கிக்கங்க. அள்ளி பருகுதல்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எடுத்துக்கங்க. எப்படியான விஷயங்களையும் கலகலப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் கல்வி உள்ளவர் ஒருத்தர் எப்போது நிலைகளை மாற்றார். ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இந்த உலகத்தில் என்ன மாற்றம் வந்த போதும் அசையாமல் இருப்பவர் யார் என்று சொன்னால்
எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் கல்வியால் தெரிந்து கொண்டால் அது போதும். அதனால தான் அவன் பாஞ்சாலியை வச்சு ஆடுறப்ப மற்ற எல்லாரும் கொந்தளிச்சாங்க, கோவப்பட்டாங்க. எங்கள் சபையில் வீமன் மூச்சு விட்டான் முளையின் மெய்ய நாகம் போல, பாம்பு புத்துக்குள்ளேருந்து புசு புசுங்கள அது மாதிரி மூச்சு விட்டானா. காமனொத்த பார்த்தன் அங்கே களை இழந்து விட்டான். அப்படியே மன்மதன் மாதிரி இருக்கக்கூடிய அர்ஜுனை அப்படியே மூஞ்சி செத்து போய் உட்கார்ந்துருக்கானா. எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்த பாரதியார் சொல்வாருங்க, ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தான். யாரு? சகாதேவன். சகாதேவன் ஒருத்தன் தாங்க சலனப்படவே இல்லை. ஏன்னா அவனுக்கு யுத்தத்தினுடைய முடிவு தெரிந்தவன் அவன் ஒருத்தன் தான். இவங்க பூரா என்ன ஆக போகிறாங்கிறது அவன் ஒருத்தனுக்கு தெரியும். அதனால என்னன்னா ஊமை போல் இருந்தான் சகாதேவன் உண்மை முற்றுணர்ந்தோன். அப்படின்னா கடைசியாக இருக்கவன் எல்லாவற்றையும் பார்த்து பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க. அவனுக்கு தெரியும். கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறப்ப போட்டுவா வேணாமா போட்டுவா வேணாமான்னு ஒவ்வொருத்தரையாக கேட்குறாரு. தர்மம் வேணாங்கிறா, மற்றவங்கெல்லாம் போங்கிறாங்க. பாஞ்சாலி சொன்னால் நீ போய் தான் ஆகணும். ஏன்னா யுத்தம் பண்ணால் தான் அவன் அந்த ரத்தத்தை எடுத்து நான் தலையை இது பண்ண முடியும். பாரு இப்படியே எவ்வளோ நாளைக்கு 13 வருஷமாக அது போட்டுக்கிட்டு அலையிறேன், ஒரு ரெட்டச்சடை கூட போட்டதில்லைன்னு எப்படி இருக்கும். இதில் சகாதேவன்கிட்ட கேட்டப்ப அவன் சொன்னால் நீ போனன்னா போகலன்னா எதுக்கு என்கிட்ட கேட்குறேன்னா, ஏன்டா அப்படின்னா இங்கே வா அவர் கூப்பிட்டு போனார். என்ன நான் போனான்னா யுத்தத்தை நிறுத்த மாட்டேனான். அவன் சொன்னான், ஏய் நீ பிறந்திருக்கிறதே யுத்தத்தை உருவாக்கத்தான். நீ பிறந்தது எதுக்கு? நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா கோபாலா கோவிந்தா போரேரே நீ என்று மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் வல்லாரோ. டே நீ பிறந்தது யுத்தம் வர்றதுக்காகத்தான். அப்படி இருக்க நீ என்னமோ நான் போய் போட்டுமா வரட்டுமா வேணுமா கூட்டணி வேணுமா வேணுமா சத்த போட்டுருப்பாங்களே, அதை பேச்சை வச்சுக்கிறாத. அடுத்த ஆரம்பம். சரி யுத்தம் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? கிருஷ்ணன் கேட்குறான். 4 வேலை பார்த்தா யுத்தம் வராது சொல்கிறா, குறிச்சுக்கிறேன். கிருஷ்ணன் கேட்குறாரு, எங்களுக்கெல்லாம் மூத்தவன் ஒருத்தர் இருக்கல்ல, எங்கள் அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு முந்தி பிறந்தவன் கர்ணன், அவனை அரசனாக்குனா யுத்தம் வராது, துரியோதனன்னு ஒத்துக்கிடுவான். கிருஷ்ணன் பார்த்தாரு, முடியாது, செல்லாது அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி முடியாது. சரி இந்த அர்ஜுனன் இருக்கான்ல, அவனை கொண்டுட்டோம்னா யுத்தம் வராது. அவனையே சொல்கிறான். இதுவும் நல்லா யோசனை, வேறு சொல்லு. சரி இந்த பாஞ்சாலி இருக்கான்ல, இவ்வளோ போய் திருப்பதியில் ஒரு முட்டையை போட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ, யுத்தம் வராது. உனக்கே நல்லா இருக்கா? வேறு சொல்லு. இந்த 3 செய்ய முடியாதா? அப்படின்னா உன்னைய கை காலை கட்டி அரெஸ்ட் பண்ணி பாதாள அறைக்குள்ளே பூட்டிட்டா யுத்தம் வராது. யாரை? கிருஷ்ணன் பார்த்து. இந்த பிரிவென்ட் அரெஸ்ட்டும்பாங்கள்ல, அது மாதிரி உன்னை முன்னாடியே கைது பண்ணிட்டா யுத்தம் வராது. பாராள கர்ணன், நல்லா கவனிங்க பாட்டு. பாராள கர்ணன் இகழ் பார்த்தனையும் கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவேனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான். கிருஷ்ணன் சிரிச்சாரன், நீ சொன்னதெல்லாம் செஞ்சிடலாம், என்னை கட்டிடுவியா? ஏன் முடியாதுன்னு கேட்டான். எங்கே கட்டு பார்ப்போம் சொல்லிவிட்டு ஜெராக்ஸ் பார் எப்படியோ ஒரு 1000 கிருஷ்ணனாக இருந்தாருங்க, எடுப்பா எங்கே கட்டு பார்ப்போம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பத்மாசனம் போட்டு உட்காந்து அந்த மூளை உருவத்தை கண்ணில் பிடிச்சானாங்க. மூளை உருவத்துக்கு கொண்டு வந்து அதை அன்பெனும் கயிற்றால் கட்டினான். அடுத்த நிமிஷம் அந்த கடவுள் கட்டுண்டு நின்னாருங்க அவன் முன்னாடி. அவுத்து விட்டுறா போதும் அப்படின்னாரு. ஏன் அவுத்துக்க? ஏன் முடியாதுடா, நீ உண்மையான பக்தன், அவுத்து விட முடியாது, அவுத்து விட்டுரு. இல்லை எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன? போரில் என்ன ஆனாலும் எங்கள் 5 பேரை காப்பதாக நீ உறுதி தந்தால் உன்னை நான் அவுத்து விடுறேன் நிச்சயமாக. அதனால தாங்க தங்கச்சி மகன் செத்த போது கூட கவலைப்படாமல் இந்த 5 பேரையும் காப்பாற்றினார் அவர். கதையெல்லாம் படிக்கிற போது நம்ம நினைக்கிறோம், சில மொழிகளுக்கு ஒளி தாங்க இருக்குது, மொழி இல்லை. சில மொழிகளுக்கு லிபி எழுத்து இல்லை. சில மொழிகளுக்கு ஒலி இருக்குது, மொழி இருக்குது, எழுத்து இருக்குது, இலக்கியம் இல்லை. எல்லாம் இருக்கக்கூடியது நம்ம தமிழ் தாங்க. நிறைய படிங்க, ஜெயிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம்.